நினைச்சிருக்கிறது இது, நான் நினைச்சிருக்கிறது இது. ஓகே. நீ நினைச்சிருக்கிறது ஹியூமனா இல்ல இப்படி ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும்? ஆப்ஜெக்ட் தான். ஓகே. நீ ஆப்ஜெக்ட்? ஹியூமன். ஹியூமன் ஹியூமன். அது ஹியூமன்லயே ஒரு வினோதமான பிறவி. நம்ம யூஸ் பண்ற மாதிரி திங்ஸா? அது வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுவாங்களா? பாயா அந்த மாதிரி. அது கேர்ள் தான், ஆனா அது பெண்ணாவே நடந்துக்காது. நான் செவனேந்தாடா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனடா. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா. கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சேன். யூஸ் பண்றது மாதிரியா? நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நீ யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்றது இல்லையா? ஆமா. என்ன இருக்கும்? ஓகே. உன்னோட ஹியூமனுக்கு வந்து உன்னோட கேர்ளுக்கு வந்து One eternity later. எப்படி கேக்குறதுன்னு நீ ஒரு பர்சன் நினைச்சிருப்பல, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, உனக்கு இருக்கிற கெஸ்ஸை வச்சு நீ கேட்கணும். சரி, அந்த கேர்ள் வந்து எனக்கு தெரியுமா? தெரியும். ஈஸி, இன்னும் கூட கண்டுபிடிக்காம இருக்கு. இல்ல நான் யூஸ் பண்ற பொருள் இல்லைன்னா அது எப்படி பாய்ஸ் யூஸ் பண்ற மாதிரி? பாய்ஸ்ன்னு இல்ல, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து நீ கூட இப்ப யூஸ் பண்றியா என்னன்னு எனக்கு தெரியல. யூஸ் முன்னாடி யூஸ் பண்ற. நீ யூஸ் பண்றியா? முன்னாடி ஏதாச்சும் அகரமான ஏதாச்சும் இது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் நான் கெஸ் பண்ண நினைக்கிறேன். சொன்னது வந்து நான் சொல்லிட்டா? சொல்லு. கரெக்டா நாகலட்சுமி தானே சொன்னேன்? ஆமா, அந்த லூசு தான். இல்ல, அது கோளாறு மாதிரி பண்ணுன்னு சொன்னேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நாகலட்சுமி உன்ன மாதிரி எப்படி அசிங்கப்படுத்துதுன்னு. நீ இல்லனாலும் நாங்க உன்னையே நினைச்சிட்டு அசிங்கப்படுத்திட்டே இருப்போம். நான் வேண்டும் என்று பாய்.